இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் திரைப்படங்கள்ல நடிச்சு பிரபலமானவங்க தான் நடிகை சரண்யா பொன்வண்ணன். மணிரத்னம் இயக்குன நாயகன் திரைப்படத்துல அறிமுகமான இவங்க பல ரசிகர்களோட மனதை வென்றிருந்தாங்க. 1980கள்ல சில திரைப்படங்கள்ல நடிச்ச இவங்க சில ஆண்டுகள் ஓய்வு பெற்றாங்க. ராம், தவமாய் தவம் இருந்து, M10 மகன் மற்றும் களவாணி போன்ற படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சு புகழ் பெற்றாங்க. இதையடுத்து இவங்க சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான பிலிம்பேர் வழங்குற 2 விருதுகளையும் வாங்கியிருந்தாங்க. தமிழ் சினிமால மட்டும் இல்லாம கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி ஆகிய மொழிகள்லயும் ஒரு சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க. மேலும் இவங்க பின்னணி பாடகியாவும் இருக்காங்க. இவங்க இயக்குனரும் நடிகருமான பொன்வண்ணனை திருமணம் செஞ்சுக்கிட்ட நிலையில இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. பாக்குறதுக்கு அழகா இருந்தாலும் இவங்களோட மகள்கள் சினிமா பக்கமே தலை காட்டல. ஆனா அவங்க 2 பேருமே இப்போ டாக்டர் ஆகியிருக்காங்க. பொதுவா சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகர்களோட பிள்ளைகள் நடிகர்களாக தான் வருவாங்க. ஆனா சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும் பொழுது நடிகை சரண்யா பொன்வண்ணன் மட்டும் தன்னோட 2 மகள்களை சினிமா பக்கமே வரவிடாம அவங்கள மருத்துவராக்கியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.